வணக்க நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸில் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டோம்னா, ஓல்டு கிளாசிக்கும் லேட்டஸ்ட் கிளாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். இது அவங்களுக்கு இருக்கிற என்ன சொல்றது பெரிய ஒரு டவுட்டு. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற வண்டி பார்த்தீங்களாக்கும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரீபான் இன்ஜினு, லெஃப்ட் சைடு இருக்கிற வண்டி பார்த்தீங்களாக்கும் ஓல்டு 2017 மாடல் யூசி இன்ஜினு. அதுக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்ஜினாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சேசிஸாக இருக்கட்டும், மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன சொல்றது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வண்டி பேர் ஒன்று தான் ஒரு சேம் தவிர மற்றபடி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு மீட்டரில் பார்த்தோமாக்க லேட்டஸ்ட்டாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிடி டிஸ்பிளே ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தோமாக்கா டிஜிட்டலில் வந்துடுது எல்லாமே. ஆனால் பார்த்தோம்னா ஓல்டில் பார்த்தீங்களாக்கா நார்மல் ஓட மீட்டர் தான். இதுதான் அதுக்கு வித்தியாசம். மீட்டரில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஆம்ஸ் மீட்டர் இருக்கும். அதில் வந்து என்னென்னு கேட்டோம்னு சொன்னோம்னா, அது இல்லாமல் அந்த ராயல் என்ஃபீல்டு எம்பளம் போட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட்டில் ஒரு நேவிகேஷன் மீட்டர் போட்டிருப்பாங்க. இதை காட்டிலையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு 4 கிளாக்கும் இதுலேயே வந்துடும். இக்னிஷன்லேயே பார்த்தீங்களா லேட்டஸ்ட்டில் 4 கிளாக் வந்துடும். ஆனால் ஓல்டில் பார்த்தீங்களாக்கும் நம்ம 4 கிளாக் வந்து எப்பயும் போல் நார்மல் ஒரு ஹெவி டியூட்டி போடுற மாதிரி சைடில் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கும் அந்த வண்டியில் இருக்கான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு லாக் செட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கும் சுவிட்சு பார்த்தீங்களாக்கா ரொட்டேட்டர் கிச்ச சுவிட்ச் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்களா இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்களாக்கா செல்ஃபுக்கு சரி யூஸ் பண்ணுற மாதிரி ரொட்டேட்டர் சுவிட்ச் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்களா எப்பயும் நார்மலாக வரக்கூடிய ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி வண்டியில் வர மாதிரி பவர் சுவிட்ச் ப்ளஸ் பார்த்தீங்களாக்கா அதிலே கீழே பார்த்தீங்களாக்கா செல்ஃப் சுவிட்ச் இருக்கிற மாதிரி இதில் இருக்கும். இதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்களாக்கும் லைட்டுக்கு டிமோன் பிரைட்டுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்களாக்கும் இதில் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னு சொன்னோம்னா சுவிட்ச் ரொட்டேட்டரி சுவிட்ச் தான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கும் இப்போ நார்மலாக இப்போ டிஜிட்டல் மீட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா வண்டிகளுக்கும் வர மாதிரி இதுலேயே சுவிட்ச்லேயே வச்சுருக்காங்க. அதோட கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணமாக்கும் இதில் ப்ரெஸ் பண்ணமாக்கும் இங்கே மாறும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் என்ன திருப்பி நம்ம வயரிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு வச்சுச்சுன்னா செட்டாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் தான் இல்லை இது. அதுக்கப்புறமா பார்த்தோமாக்க இதுதான் எனக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்கான மேஜர் வித்தியாசம். டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் என்ன ஒன்று கேட்டோம்னா சைடில் வர அந்த ஒரு பேட் ஒன்று இருக்குது அதில் ரப்பரில், அது இருக்காது இந்த வண்டியில் லேட்டஸ்ட் வண்டியில். மற்றபடி பார்த்தோமாக இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தோமாக இது வந்து என்னென்னு கேட்டோம்னு சொன்னோம்னா ரீபான் இன்ஜின் ஃபுல்லாக வந்து என்னென்னு கேட்டோம்னா ரீபான் இன்ஜின். இதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டோம்னு சொன்னோம்னா சுத்தமாக வைப்ரேஷனே இருக்காது, ப்ளஸ் வந்து சவுண்ட் இருக்காதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து பழைய யூசி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2 ராக்கர் கம்பி தான் வச்சுருப்பாங்க உள்ளுக்கு. அந்த கொட்ட சில நேரம் ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆக்சிலேட்டர் கொடுத்து மணிக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி டக்க கிடின்னு சத்தம் கேட்கும். ஆயில் சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா இல்லை ரொம்ப ரஃபாக ஓட்டுனா தரத்தரன்னு ஏதாவது பல்ஸ் ரஃபாக வச்சு ஓட்டுற மாதிரி இழுத்து ஓட்டினாங்களாக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் இது வந்து செயின் டைப்பு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் காரு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிகா ஸ்விஃப்ட் கார் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னோம்னா ஸ்விஃப்ட்டில் வந்து அந்த மாதிரி சவுண்டோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது, செயின் டைப்பு. அது இண்டிகா பார்த்தீங்கன்னா கத்தும் அந்த மாதிரி. இதுதான் அதுக்கு என்னது இன்ஜினில் இருக்கக்கூடிய மேஜர் வித்தியாசம். அதுக்கடுத்து பார்த்தீங்களா என்னென்னு கேட்டோம்னு சொன்னோம்னா சேசிஸே வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் கேட்டோம்னா இதில் பார்த்தீங்களாக்கும் ஓல்டில் பார்த்தீங்களாக்கும் என்ன செய்ய கேட்டோம்னு சொன்னோம்னா ஒரே ஒரு சிங்கிள் சேசிஸ் டைப் தான் வந்திருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா. ஒரே ஒரு சிங்கிள் சேசிஸ் பைப் இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் 2 டுவெல் பைப்பு கீழே இறங்கியிருக்கும். இப்போ நார்மலாக ஒத்த கை வச்சு பிடிக்கிறதுக்கும் 2 கை வச்சு பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் என்ஜினை வந்து என்னென்னு கேட்டோம்னு சொன்னால் அதனோட வைப்ரேஷனை வந்து நம்ம தாங்கி பிடிக்கணும்னு சொன்னோம்னா சிங்கிள் சேசிஸ் பைப்பு ஓரளவுக்கு பத்தாது, வைப்ரேஷன் ஆகும். அதே 2 பைப்புன்ற போது ஓரளவுக்கு அதை அரெஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் இந்த இது. அது 12 பைப் போட்டுருக்கனால ஓரளவுக்கு என்ன சொல்லணும் கேட்டோம்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு 95% மேலே வைப்ரேட் பண்ணிடுது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதே போல் ஓல்டு வந்து ஏபிஎஸ் இந்த மாதிரி கிடையாது, நார்மல் தான் இருக்கும். லேட்டஸ்ட் வந்து ஏபிஎஸ் போட்டுறாங்க. ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு சென்சார் ப்ளஸ் வந்து பண்ணால் ஏபிஎஸ் ஓஸ்னு தனியாக வரும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது 2 வண்டியுமே. சீட்டில் ஒரு என்ன சொல்கிறது கேட்டோம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டு பார்த்தீங்களாக்கும் ஓல்டு சீட் பார்த்தீங்களாக்கும் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் சீட் மாதிரி சைட்லேருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா வளைவா ஒரு கேர்வாக இருக்கும், வளைவாக இருக்கும். ஓல்டு சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் அதுக்கு மற்றபடி பார்த்தோம்னா சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ரியர் டிஸ்க் வச்ச வண்டி வந்து லேட்டஸ்ட் ஓல்டு இன்ஜின்லேயுமே வருது.
ஆனால் இந்த வண்டி வந்து நம்ம இருக்கிறது வந்து நார்மல் வேரியண்ட்டு, அதனால் டிஸ்க் இல்லாது, அதில் டிஸ்க் பிரேக் கூட வந்துடும். மற்றபடி பார்த்தோம்னா பெருசாக எந்த ஒரு வித்தியாசம்ன்றது இதில் கிடையாது. வெயிட்டு என்ன சொல்கிறது, சில சில சேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியண்ட் தந்தாப்புல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே போல் ரியர் மர்காடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் வந்து ரீபான் லேட்டஸ்ட் வந்து பெருசு, ஓல்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னொன்று வண்டியே பார்த்தீங்கன்னாலே லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே சைஸ் பெருசாக இருக்கும், பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுக்கான ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள், மேஜர் வித்தியாசங்களும் சின்ன சின்ன வித்தியாசங்களும். மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தோம்னா வண்டி தான். ஆனால் என்ன ஒன்று, டப்பா தடன்னு வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு வண்டி வேணும், எனக்கு புல்லட் மாதிரி சத்தம் கேட்கணும்னா நம்ம பழைய யூசி இன்ஜின் தான் போயிடணும். அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் BS4 BS3 அந்த மாதிரி வேரியன்ட் தான் வந்து சவுண்டு நம்ம ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைலன்சரை வித்தியாசமாக ஆல்டர் பண்ணி ஓட்டுறதுக்கு. அதே லேட்டஸ்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ், நல்ல ஒரு ஸ்மூத். ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓட்டுவோம், எனக்கு ஒரு ரோட் கிரிப் இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், வைப்ரேஷன் வரக்கூடாது, சொகுசாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரீபானை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீபான் அந்த அளவுக்கு உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அதே போல் ரோட் கிரிப்பு, நம்மளோட சொகுசு தேவையானது பூரா அதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுற பொறுத்தே இருக்குது. ஸ்டைலுக்கு வேணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட மாட்டேன், ஒரு தோரணைக்கு வாங்கி நான் வீட்டில் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓல்டு யூசியை சூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஓட்டுவேன், எனக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, சவுண்டை பற்றியில் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும், ஜென்டலாக வர மாதிரி இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா ரீபானை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதில் விஷயம், வேறு ஒன்றும் மேஜராக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. மற்றபடிக்கெல்லாம் பார்த்தோம்னா என்னான்னு கேட்டோம்னா சின்ன சின்ன மைனர் வித்தியாசங்கள். அதே போல் சீட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் உரம் பார்த்தீங்களா, கீழே உரம் பார்த்தீங்களா, இதில் ஃபைபர் பிளேட் போட்டாங்க சீட்டில் ஃபுல்லாகவே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு உரம் வந்து மெட்டல் பிளேட் இருக்கும். நம்ம ஏதாவது அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்து வச்சுக்கிறோம். இது போகும் அடிக்கடி ஒரு 6 மாதம் ஓட்டு ஒரு தடவை ரியர் பில்லியன் கம்பி, இந்த கம்பி நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். அந்த வண்டியில் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஃபைபர் பிளேட் போடுறதுனால சீட்டு பிளேட் இது போகிறதில்ல, அந்த கம்பி எல்லாம் கட் ஆகிறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ராயல் என்ஃபீல்ட் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால நல்லா இருக்கு வண்டி. ஓல்டு தான் வேணும், எனக்கு டமாட்டமாக சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஓல்டு தான் கம்பல்சரி போய் ஆகணும். இல்லை எனக்கு ஸ்மூத் வேணும்னா லேட்டஸ்ட்டு. இதுதாங்க, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க ரெண்டு வண்டிக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான், என்ன காஸ்ட்டும் வித்தியாசம். மற்றபடிக்கு எல்லாமே ஃப்ரேமர் தான், பெரிய ஒன்றும் வித்தியாசமாக கிடையாது. ரெண்டு தான். சொகுசு வேணுமா, இல்லை டப்பன்னு சத்தம் கேட்டுட்டு போகிற மாதிரி தோரணை வேணுமா, இது ரெண்டு தான் விஷயம். இது மகளோட அவங்க விருப்பங்கள் எண்ணங்களுக்கு பொறுத்து இருக்குது, எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஆசையை பொறுத்து இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நன்றி, வணக்கம்.